கிடக்கும் பெருநதியின் நீர் வறட்சியை திடீர் மழையின் முத்தங்கள் நனைப்பது போல் அவ்வப்போது வாழ்வில் வீசும் வசந்தங்களை அள்ளிக்கொண்டு நடந்தாலே போதும், கஷ்டங்கள் துளியும் இருக்காது. கருவை காட்டின் குயிலொன்று சோகம் பாடும் சங்கீதம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மனிதர்களையும் ஆற்றுப்படுத்தவே செய்கிறது வயல்வெளியில். சுக துக்கங்களை பொறுத்து இரவுகளின் நீளங்கள் கூட வேறுபடத்தான் செய்கின்றன. உந்தி தள்ளி மேலெழும்புகிற தெம்பை நம் நம்பிக்கையின் மீது விதைப்போம். உங்கள் பிரச்சனைகள் எதுவாகினும் எங்களிடம் பகிருங்கள். மனதோடு பேசலாம். தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர்கள் சுபாச்சார் மற்றும் மோகன்ராஜ் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. இப்போ மதுரையில இருந்து மோகன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மோகன். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் வணக்கம், நான் மதுரையில இருந்து மோகன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். இல்ல மேடம், இப்போ வந்து ஒரு 6 monthsக்கு முன்னால வந்து நான் வந்து காலேஜ்ல நான் படிச்சிட்டு இருக்கேன். சரி. 6 monthsக்கு முன்னால வந்து ஒரு கெமிக்கல் வந்து ராங்கா யூஸ் பண்ணதுல அதுல வந்து எனக்கு ஒரு பயமாரி ஆயிடுச்சு. சரி. இந்த பயமாயி ரொம்ப நான் எனக்கு என்ன ஆயிருமோ வச்சிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை பத்தியே ஃபீல் பண்ணி திங்கிங்லே இருந்தேன் மேம். சரி. அதனால வந்து ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் இதாகி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் காண்டி வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனேன் மேம். சரி. அவங்க டாக்டர் பார்த்துட்டு வந்து உனக்கு வந்து மனச்சுழற்சி நோய் அந்த மாதிரி இருக்கு. சரி. அதனால வந்து நீங்க வந்து இந்த உங்களுக்கு 2 மாசத்துல சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டேப்லெட் இதெல்லாம் கொடுத்தாங்க மேம். சரிங்க. டேப்லெட் கொடுத்து நல்லா சாப்பிட்டு அப்புறம் வந்து 10-15 days சாப்பிட்டேன் மேம். அதுக்கப்புறம் திருப்பி அதே பயம் மேம். சரி. திங்கிங் அதிகமா வந்துச்சு மேம். சரி. அதுக்கப்புறம் 15 days கழிச்சு போனேன். அவங்க வந்து டோசேஜ் வந்து கூட்டி கொடுத்தாங்க. சரி. அப்போ இப்ப வந்து ஞாபகம் எல்லாமே மறந்துருச்சு மேம். சரி. ஆனா இப்ப என்ன இருக்குன்னா லைஃப பத்தி அந்த ஃபீல் அது வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி லைஃப பத்திய ஃபீலிங் ஆகி அப்படியே எப்ப பார்த்தாலும் வந்து சோகமயமாவே இருக்க மாதிரி, எந்த வேலை செய்யும் போது ஏதோ ஒரு திங்கிங் வர மாதிரியே இருந்துகிட்டே இருக்கு மேடம். சரிங்க. நைட்ல தூங்க போனா தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வராம இப்ப வந்து ஸ்லீப்பிங் டோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். சரி. இப்ப வந்து என்னன்னா நம்ம PhD ஆராய்ச்சி பணிகளை முழுமையா ஈடுபட்டு பண்ண முடியல. ஃபேமிலி ஃபியூச்சர்ல நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 29 முடிஞ்சு 30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். சரிங்க டாக்டர் சுபாச்சன். அதாவது இந்த எண்ணெய் சுழற்சி நோய்க்கு இப்ப நீங்க டேப்லெட் சாப்பிடுறீங்களா, தூக்க மாத்திரை மட்டும் சாப்பிடுறீங்களா? இப்ப வந்து மேம் தூக்க மாத்திரை மட்டும் சாப்பிடுறேன் மேம். ஓ சரி. அந்த டேப்லெட் வந்து நிப்பாட்டிட்டேன் மேம். அந்த டேப்லெட்டை நிப்பாட்டிட்டீங்க. சரி. உங்களுக்கு இப்ப ஒரு டிப்ரெஷன் இருக்கு, மைல்டு டிப்ரெஷன். இப்போ உங்களுக்கு அந்த எண்ணெய் சுழற்சி நோய் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. எதையாவது திருப்பி செய்வீங்களா? ஏதாவது மேம் இப்ப வந்து என்னன்னா நான் ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரீகால் பண்றேன். எனக்குள்ளேயே வந்துருது மேம். சரி. கொஞ்ச நாள் கழிச்சு ரீகால் இருக்குது. ரீகால் இருக்கு. இப்ப வந்து என்னன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கம்ப்யூட்டர்ல. சிஸ்டத்துக்கு முன்னால உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் மேடம். சரி. நான் டைப் பண்றது வந்து பிசிக்கலா வந்து இருக்கு, மென்டலி வந்து வேற திங்கிங், வீட்டை பத்தி அதை பத்தி இதை பத்தி அப்படி யோசிச்சுட்டு இருக்கு நிறைய இருக்குங்க. ஓ சரி. இத வந்து நீங்க அழகா சொல்றீங்க, ரீகால் எனக்கு இருக்குதுன்னு சொல்றீங்க. இது OCD அளவுக்கு தீவிரமா இருக்கா, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அளவுக்கு தீவிரமா இருக்கா என்னன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மன வருத்தமும் ஒரு பயமும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இப்ப OCD ரொம்ப அதிகமா இல்ல அப்படின்னு தோணுது எனக்கு. அது மாதிரி நீங்க தூக்கத்துக்குன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை சாப்பிடுறது தவறு. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? அது டிப்ரெஷன்னாலயா இல்ல எது உங்களை கஷ்டப்படுத்துது? உங்க தாட்ஸ் ரொம்ப வேற மாதிரி போய்கிட்டே இருக்கிறதுனாலயா, எப்பவும் ஒரு அடியில ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கிறதுனாலயா, கன்ஃபியூஷன்னாலயா, ஓவர் திங்கிங்னாலயா? சோ இது வந்து நீங்க திருப்பி டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர்கிட்ட சொல்லுங்க. டாக்டர் கன்சல்டேஷன் பேர்ல தான் நீங்க மாத்திரை சாப்பிடணும். ஜஸ்ட் நீங்களா தூக்க மாத்திரை சாப்பிடுறது தவறு. அது வந்து உங்களுடைய இன்னும் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ இன்னும் அது வந்து சில வேளை அது வந்து மாற்றி அமைக்கலாம். அதனால நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் உடைய கவுன்சிலிங் பேர்லயே நீங்க வந்து மாத்திரைகள் சாப்பிடுறது நல்லது.
மோகன், டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க இப்ப எந்த மருத்துவரை பாத்துட்டு இருக்கீங்களோ அவர்கிட்டயே போய் சொல்லுங்க. அதை தவிர வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, முன்னாடி இருந்தது கொஞ்சம் சரியா போயிடுச்சு, சிலது புதுசா தோணுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்ததா அறந்தாங்கியிலிருந்து பிருந்தா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிருந்தா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு 29 வயசு. சரி. நான் ஒரு 10-15 நாளைக்கு எந்த மாத்திரையுமே சாப்பிடாம நல்லா தூங்குவேன். சரி. அப்புறம் ஒரு நாளைக்கு சுத்தமா தூக்கமே வராது. சரி. ஒரு நாளைக்கு தூங்காட்டி வயிறு வலிக்குது, மறுநாளும் தூக்கம் வராது, உணவு செரிக்காது, ஒரு சோர்வாதான் இருப்பேன். அப்புறம் மனநல மருத்துவரை பார்த்து அவர் கொடுக்கிற மாத்திரையை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருது, வயிறு வலி சரியாயிடுது. ஒரு நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டா 10-15 நாளைக்கு மாத்திரையே சாப்பிடாம நல்லா தூங்குறேன். தூக்கம் வராதுக்கு முக்கிய காரணம் நான் ஹேண்டிகேப்டு, MA BEd படிச்சிருக்கேன். இன்னும் வேலை கிடைக்கலன்னு கவலையா இருக்கு. எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. மாத்திரை சாப்பிடாம தூங்கும் போது தூக்கத்துல இருந்து எழுந்தா மறுபடியும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரே யோசனையா இருக்கு. இப்படி 1.5 வருஷமா என் உடல்நிலை இப்படிதான் இருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு பிறகு எதிர்காலத்தை பத்தி கவலை ஆரம்பிச்சிருச்சு. மனநல மருத்துவர் தந்த மாத்திரையை சாப்பிட்டா பகல் முழுவதும் தூக்கம் வருது. என்னோட உடல்நல சத்துக்குறைவுனால அப்படி இருக்கு செய்யறான்னு தெரியல. TRB TNPSC எக்ஸாம் எழுத போகும்போது முதல் நாள் நைட்டு மாத்திரை சாப்பிட மாட்டேன். எக்ஸாமுக்கு கொஞ்ச நேரம் கண் முழிச்சு படிச்சாலும் வயிறு வலிக்குது, வயிறையும் கலக்குது, லூஸ் மோஷன் போறது மாதிரி செய்யும். வயிறு வலிச்சாலே அப்படிதான் செய்யும். அதனால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எக்ஸாம் சென்டருக்கு போனதும் அப்பவும் டாய்லெட் போயிட்டு தான் எக்ஸாம் காலுக்கு போவேன். ஆனா எதுவும் ஆகாது. என்னால நிம்மதியாவே எக்ஸாம் எழுத முடியாது. சரிங்க. எப்ப 3 மணி நேரம் முடியும்னு இருப்பேன். என்னோட கேள்வி இருக்கனா தூங்குறேன்னா வயிறு வலிக்குது, தண்ணியும் அளவுக்கு அதிகமா குடிப்பேன். அதனால யூரினும் அதிகமா போகும். டங்கிளிங் செய்யும் போது புளிப்பு நீரா வருது. சந்தோஷமா இருக்கும் போது மட்டும்தான் நல்லா தூக்கம் வரும். மாத்திரை தேவைப்படாது, வயிறும் வலிக்காது. கவலையா இருக்கும் போது படுத்தா தூக்கம் வராது, வயிறு வலிக்கும், பசிக்காது, சாப்பிட முடியாது, முகமெல்லாம் வாடி போயிடும். அப்ப மட்டும் மாத்திரை எடுத்துக்குவேன். வயிறு வலி சரியாயிடும். ஆனா சுறுசுறுப்பாவே இருக்காது. 2 நாளைக்கு தடுமாறுவேன், விடவிடன்னு வரும். அதனால மாத்திரை டெய்லி சாப்பிட மாட்டேன். மனநல மருத்துவர் சொல்றாரு, உங்களுக்கு அமிலம் அதிகமா சுரக்கிறதுனாலதான் தூக்கம் வராட்டி வயிறு வலிக்குதுன்னு சொல்றாரு. அப்படின்னா அதை சரி செய்ய நான் எந்த விதமான மருத்துவ முறையை மேற்கொள்ளணும்? இல்ல வயிறுல வேற எந்த பிரச்சனையாவது இருக்குமான்னு வயிறை ஸ்கேன் செஞ்சு பார்த்து என்ன பிரச்சனையோ அதை சரி செய்ய எந்த மருத்துவரை அணுகணும்? தூக்கம் வராட்டி மட்டும்தான் வயிறு வலிக்குது, நல்லா தூங்கினா வயிறு வலி. சரிங்க பிருந்தா, நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். பிருந்தா, ரொம்ப விளக்கமா ரொம்ப சொன்னீங்க. நீங்க உங்களுடைய பிரச்சனை தூக்கம் இல்லம்மா. உங்களுடைய தூக்கமின்மைக்கு காரணம் உங்களுடைய, நீங்களே சொன்னீங்க, உங்களுடைய பயம், நிறைய விஷயங்களை பத்தின பயம், தேர்வை பத்தின பயம், எதிர்காலத்தை பத்தின பயம் சொன்னீங்க. கவலைகள், முந்தி சந்தோஷமா இருந்தேன் இப்ப சந்தோஷமா இல்ல சொன்னீங்க. இந்த எல்லா விஷயத்துல இந்த பயம் மற்றும் மனசோர்விலேயே தூக்கம் இல்லாம வரும். இப்ப எங்களுடைய மாத்திரைகள் எல்லாருமே தூக்க மாத்திரைன்னு சொல்றாங்க. அத கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்க. நாங்க கொடுக்கற மாத்திரைகள்ல வெறும் தூக்கத்துக்கு உள்ள தூக்க மாத்திரைங்க 5% தான் இருக்கும். மற்றதெல்லாமே குறிப்பிட்ட நோய்களுக்கு கொடுக்கக்கூடியது. சோ மனநல மருத்துவர் கொடுக்கறாருனாலே தூக்க மருந்து கிடையாது. அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப மருத்துவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதே உங்களுடைய பயத்துக்கும் சோகத்துக்கும் இருக்கலாம். இன்னொன்னு, மருந்து மட்டும் போதாது. நீங்க கேட்டீங்க என்னென்ன பண்ணணும்னு. உங்களுடைய வயிறு நிறைய நேரம் லூஸ் மோஷன் ஆறதுக்கு காரணமும் எமோஷன்ஸ்னால இருக்கலாம். நம்மளுடைய மனசு மூளையில இருந்து நரம்புகள் நம்மளுடைய குடலையும் கட்டுப்படுத்துது. சோ பயம் வரும்போது சீக்கிரமா மூவ்மெண்ட் ஆறுது, அமிலம் நிறைய சுரக்கிறது எல்லாமே நமக்கு பயம் பதட்டம் இருந்தா நடக்கும். சோ இந்த பயம் பதட்டம் சோகம் குறைக்கிறதுக்கு மருந்து மட்டும் இல்ல, நிறைய வாழ்க்கை முறைகள், நாங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். வாழ்ற முறைகளை எப்படி மாத்துறது, நிதானமா இருக்கிறது, குறிப்பிட்ட நேரங்கள்ல குறிப்பிட்ட விஷயங்களை பண்றது, திடீர்னு அவசரப்பட்டு விஷயங்கள் செய்யாம இருக்கிறது, பிளஸ் நம்ம யோசிக்கிற விஷயங்களும் மாறணும். அதாவது நீங்க இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய உடம்ப பத்தி யோசிச்சு வச்சிருக்கீங்க. இப்படி இருந்தா இப்படி ஆகும், இப்படி இருந்தா இப்படி ஆகாது, தூக்கம் வராது, அமிலம் வரும்னு. இதே நீங்க மாத்தி எல்லாம் நல்லபடியா தான் இருக்கும்னு நினைங்க.
இன்னொன்னு தூக்கத்துக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா பாரடாக்சிக்கல் இன்டென்ஷன் ஒன்னு இருக்கு. அதாவது தமிழ்ல நேத்து கூட பேசணும் அதை பத்தி, மாத்தி யோசின்னு. அதாவது தூக்கம் வராதுன்னு பயந்தோம்னா எந்த பயமுமே தூக்கத்தை குறைக்கும். அதுலயும் படுத்துட்டு தூக்கம் வராதுன்னு நினைச்சோம்னா அந்த பயத்துல தூக்கம் வராது. நீங்க என்ன நினைங்க, இன்னைக்கு தூங்காட்டி பரவாயில்ல இந்த நாவலை படிச்சு முடிப்போன்னு படிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா, ஒண்ணு தூக்கத்தை பத்தின அந்த அச்சம் போயிடும், ஏன்னா நாவல்ல இறங்கிட்டீங்க நீங்க. இன்னொன்னு நாவல் படிக்கும் போது உங்களுக்கு வேற எந்த யோசனையும் இருக்காது. ஒரு மனதாக ஒரு விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்கும் போது அப்படியே உங்களுடைய உடம்புடைய தேவைக்காக தூக்கம் தானா வரும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் தூக்கம் வருமாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு தூங்காட்டியும் பரவாயில்லன்னு நினைங்க. இல்ல 5 மணி நேரம் தான் தூக்கம் கிடைக்குதுன்னா 5 மணி நேரம் மட்டும் படுக்கையில இருங்க, அதுக்கு மேல இருக்க வேண்டாம். நாங்க தூக்க சுகாதாரம் பத்தி அடிக்கடி பேசுறோம், இந்த அரங்கிலேயே பேசுறோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க கடைபிடிச்சாலே தூக்கம் சரியாகும். சோ நீங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். எப்படி சந்தோஷமா நம்மளால இருக்க முடியும், சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி, பயத்தை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வயிறும் சரியாகும், தூக்கமும் சரியாகும். இருந்தா டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க வெறும் மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால மட்டும் உங்களுடைய உடல் சரியா போகாது. நீங்க மனசளவிலையும் நீங்க அந்த பயத்தெல்லாம் விட்டுறணும். எதிர்காலம் பத்தியோ இல்ல தூக்கம் வரலையே அப்படிங்கறத பத்தின பயத்தெல்லாம் விட்டுட்டு அவர் சொன்ன வாழ்க்கையில சில சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு பாருங்க. வயல் சம்பந்தமான பிரச்சனையும் சரியா போயிடும். மத்த உங்களுடைய பயங்களும் உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அடுத்ததா கோவையில இருந்து அசோக் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் அசோக். சொல்லுங்க அசோக். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்குங்க. முதல் காலர் பேசார் மோகன் சொல்லிட்டு மதுரையில அதே தாட்டம் எனக்கு இருக்கு. சரி, அதே தாட்டம் எனக்கு இருக்கு. ஏன்னா 29 வயசு எனக்கு 39 வயசு ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒரு சின்ன கட்டவரத்து ட்ரிங்க் பண்ணுவேன். அது வந்து இப்ப என்னால அதே தாட்டுக்கு கொஞ்சம் பொண்ணுங்க 2 பேரும் பெரிய பொண்ணாயிட்டாங்க. எனக்கு அது மீட் வர முடியல. ஃபர்ஸ்ட் காலத்துக்கு அதே தாட்டம் எனக்கு இருக்கு. ஆனா அது இருந்து நாம என்னை மாற்றி போகணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்றேன், முடிய மாட்டேங்குது. சரி, அதே பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது பழைய விஷயங்கள், முடிந்து போன விஷயங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் வருதா? எனக்கு அந்த மாதிரி லைஃப் அந்த மாதிரி எதுவுமே வரல. பட் எனக்கு பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க, என்னை நான் மாத்திக்கணும், இந்த ட்ரெயின் கம்மி ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. மோகன் சொன்ன மாதிரி மனசு எதுவும் ஒண்ணு உறுத்திட்டே இருக்கு. ஏதோ அருந்தர் மாதிரி இருக்கு. ஆனா நம்ம இப்படி ஒண்ணுமே இல்லாத இருக்கோமே, நம்ம பொண்ணு வந்து நம்ம எப்படி கரைச்சேப்போம், இதுல இருந்து நம்ம பொண்ணோட காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, இப்படி நம்ம இப்படி அடி ஆகிட்டே இருக்கணும். பொண்ணுங்க நிறைய கேள்வி கேட்குதுங்க. சரி, அதாவது எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க அப்படித்தானே? இனிமே என்ன ஆகுமோ, இனிமே நம்ம எப்படி பொண்ணு எப்படி வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போமோ, இனிமே வந்து இந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலே, இது வந்து உங்களுக்கு பொறுப்பு தான் கூடணுமே ஒழிய பயம் கூடக்கூடாது. சரியா? பொண்ணுகள் வயசுக்கு வருவாங்க, வளருவாங்க, கல்யாணம் நடக்கும், இதெல்லாம் சகஜமா எல்லா இடத்துலயும் நடக்கும். நீங்க ஆக்டிவா பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதாவது எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஒரு ஜோடி உண்டு. சரியா? கரெக்டான இடத்துல நம்ம பார்த்து சேர்த்துதான் வைக்கணுமே ஒழிய நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி உங்களுக்கு பின்னால நோக்கி பார்க்கும் போது, நம்ம பாஸ்ட பத்தி நினைக்கும் போது நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த கெட்டதுல மனசை தங்க விடக்கூடாது. நமக்கு நடந்த நல்லதுகளையே நினைக்கணும். அதாவது ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி நல்ல விஷயங்கள், நமக்கு நடந்த பாஸ்ட்ல நடந்த நமக்கு தைரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள், நம்மளை சந்தோஷப்படுத்தின விஷயங்கள், ஃபன்னியான விஷயங்கள், இதை மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தன்னால நாங்க மாத்திரையா கொடுக்கோம் பாத்தீங்களா, அது எல்லாம் உங்க உடம்புல தன்னால அது சுரக்க ஆரம்பிக்கும். எண்ணங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. எண்ணங்கள் வந்து இப்படி பெரிய ஒரு மேஜிக்க நம்ம உடம்புல நடத்தும். ஆனா அதே சமயத்துல நம்ம பழச நோக்கி பார்த்து ஐயோ இது வந்து இப்படி நடந்துச்சே, இதே மாதிரி இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துக்குள்ளயும் ஒரு நெகட்டிவ் இதுக்குள்ளயும் போனோம்னா அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள அந்த சுரக்கக்கூடிய அந்த மனசு தெம்பு கொடுக்கக்கூடியதெல்லாம் வற்றி போயிடும். சோ நீங்க என்ன செய்யுங்க, உங்க தாட்டை வந்து உங்க கண்ட்ரோலுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க கொஞ்சம் தாட்டை ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணி இது நீங்க பழச நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷமாவே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நடந்த நல்லதுகளே அதையே நீங்க திருப்பி திருப்பி மனசுல அசை போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க தாட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கண்ட்ரோல்ல வரும். உங்களுக்கு வந்து சந்தோஷமாவும் இருக்கும். நீங்க ஃபியூச்சரை பத்தி இவ்வளவு ஆங்ஷியஸ் ஆகுறது, பயப்படுறதெல்லாம் நின்று போகும்.
டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுடைய முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி நினைச்சு பயப்படுறதோ இல்ல அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லை. எல்லாமே நிச்சயமா நல்லாதான் நடக்கும், பாசிட்டிவா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க நகர்ந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா அமையும். கொட்டம் அடிக்கிற சிட்டு ஒண்ணு கண்ணாடி கொத்துதடி, நிழலை பார்த்து நிதமும் தோத்து நெஞ்சு வெடிக்குதடி, கூட்டு சேர்ந்து வந்து பார்த்தும் சண்டை போடுதடி, கூடி கொத்தி அழகு வலிக்க ஓடி போகுதடி. இது நண்பர் ஒருவருடைய கவிதை. ஆமாங்க, சிட்டுக்குருவி ஒரு வீட்டு கண்ணாடிய பார்த்து அதுல தன்னை போல யாரோ இருக்கிற மாதிரி நினைச்சு டெய்லி அது கூட சண்டை போட்டிருக்கு. தன்னோட இணையையும் கூட்டிட்டு வந்து சண்டை போட்டு ஒரு கட்டத்துல அது தன் அழகு வலிக்க ஓடி போகுது. இந்த சிட்டுகள் மாதிரிதான் நாமும் பல நேரங்கள்ல நம்மளோட நிழலை பார்த்தே பயப்படுறோம், தேவையற்ற விஷயங்களுக்காக கலங்குறோம். எல்லாம் மாறும், எளிதில் தீரும். பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுக, மனதோடு பேசலாம். தொடர்பு கொள்ள 0446363294 044304227777. அடுத்ததா கடலூர்ல இருந்து அர்ச்சனா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் அர்ச்சனா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. ஓகே மேடம். எனக்கு 3 பிரச்சனை இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் டிவில நம்ம இந்த பாம்பு எல்லாம் பார்த்தோம்னா, பாம்பு பேய், பாம்புனா நெளிகிறம் அது மட்டும்தான், சுயம் பாம்பு நாக்கு பூச்சி எல்லாம் பார்த்தா கூட ரொம்ப பயமா இருக்கு. அது பக்கத்துல இப்ப இந்த அரிசி எல்லாம் கிளீன் பண்ணும்போது புழு வந்துனா கூட அந்த அரிசி அப்படியே கீழே கொட்டிடுறேன். அது கிளீன் அது பார்த்த உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மேடம். அப்புறம் இந்த பேய் படம் எல்லாம் இருக்குல்ல, பாக்கணும்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட். ஆனா அப்புறம் அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய, எனக்கு பாத்ரூம் போனா கூட ரொம்ப பயம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை ஒரு இன்சிடென்ட் மேடம். நான் அது நடந்து கனவுல நடந்த மாதிரி இருக்கும், ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியலாவே நடக்குது அந்த இன்சிடென்ட். அந்த மாதிரி ஒரு 4-5 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது கனவுல நடந்துச்சான்னு தெரியல, இல்லன்னா நேர்லயே நடந்த மாதிரியும் இருக்கும். அது எப்ப நடந்ததுன்னு என்னால கன்ஃபியூஸ் ஆயிடுது எனக்கு ஒரு சமயம். சரிங்கம்மா. அப்புறம் இன்னொன்னு மேடம், எது நினைச்சாலும் நெகட்டிவாவே தாட் வருது மேடம். இப்ப நம்ம பஸ் ஏறோம்னா ஐயோ இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டே நான் நிறைய இருக்கு மேடம். சரிங்க அர்ச்சனா. டாக்டர் மோகன்ராஜ். ஒன்னொன்னா சொல்ல பாக்குறேன், நிறைய சொன்னீங்க. ஒண்ணு நீங்க இப்ப கடைசில இருந்து எடுக்கிறேன், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கே தெரியுது அது நெகட்டிவ் தாட்ஸ்னால அனாவசியமா பயம் வருது, அனாவசியமா கவலை வருது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும், அப்படி ஏதாவது சரியா நடக்காட்டி பாத்துக்கலாம். இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரு ஊருக்கு போறோம், டெல்லிக்கு போயிட்டு வரணும் 5 நாள். என்ன பண்றோம், சாதாரணமா 1 மாசம் முன்னாடி புக் பண்றோம், ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்றோம். எதுவுமே நம்ம யோசிக்கிறது இல்ல. அந்த 1 மாசம் கழிஞ்சு நிலநடுக்கத்துல சென்னை இருக்குமா இருக்காதா எதுவும் யோசிக்கிறது இல்ல. 16ஆம் தேதி டிசம்பர் போறேன், 20ஆம் தேதி வரேன், அவ்வளவு தெளிவா இருப்போம் நம்ம மனசுல. அப்படி எதாவது ஆச்சுன்னா எடுத்துக்கலான்னு கூட பணம் எடுத்துட்டு போவோம், எதாவது ஆச்சுன்னா அப்போ சமாளிச்சுக்கலான்னு. என்னென்ன ஆகும், என்னென்ன பிரச்சனைகள் ஆகும் நம்ம யோசிக்கிறது இல்ல. அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு விஷயமும் எல்லாம் நல்லபடியா ஒழுங்கா நடக்கும்னு நினைங்க. அப்படி ஏதாவது சரியா நடக்காட்டி அப்போ பாத்துக்கலாம், அப்ப என்ன பண்ணோம்னு பாத்துக்கலாம். இப்பவே யோசிக்க வேண்டாம் என்னெல்லாம் சரியா நடக்காதுங்க. அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு. ஒரு தடவை நெகட்டிவ் தாட் வரும்போதும் இதெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும்னு நினைச்சாலே கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அந்த கனவுல நடக்கிறது சிலவங்க சொல்லுவாங்க கனவுல நடக்கும், யாரோ இறந்து போற மாதிரி இருக்கும், கரெக்டா 5 நாள் கழிஞ்சு நடக்கும். அது சிலவங்களுக்கு நடக்குது, எங்களுக்கு இன்னும் அதோட சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் தெரியாது, ஏன் சிலவங்களுக்கு மட்டும் அது கனவுல வருது. இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, சில விஷயங்கள் நடக்கும் போது நம்ம ரொம்ப டயர்டா இருந்தோம்னா இது முன்னாடி எப்பவோ நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு பேரு டெஜாவு அப்படின்னு சொல்லுவோம். டெஜாவுனா பிரெஞ்சுல ஆல்ரெடி சீன், ஏற்கனவே பார்த்தது. நடந்திருக்காது, பட் நமக்கு ஏற்கனவே நடந்தது மாதிரி தோணும். அப்போ யோசிப்போம் இது நிஜமாவே நடந்ததா இல்ல கனவுல நடந்ததான்னு. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 என்ன கேட்டாங்க? அந்த பாம்பு அந்த மாதிரி. பாம்பு பயம் பொதுவாவே மனிதனுக்கு உள்ளதுதான் பழைய காலத்துல இருந்து. ஏன்னா பாம்பு கொஞ்சம் சில பாம்புகள்லாம், ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா பாம்புல விஷம் இருக்கிறது ரொம்ப கம்மி. நீங்க என்ன பண்ணுங்கன்னா பாம்பு இல்ல, மத்தபடி சின்ன புழுக்கள்லாம் விஷம் கிடையாது.
அது பயம் போறதுக்கு ஒரே மெத்தட் நாங்க பிஹேவியரல் தெரப்பில என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்போஷர். எது பயப்படுறோமோ அதை கூட கூட பண்ணோம்னா படிப்படியா உங்களுக்கு பயம் குறையும். இப்போ பாம்பு பண்ணைக்கு போய் அடிக்கடி நீங்க பாம்புகளை பார்க்கலாம். முதல்ல ரொம்ப பயம் இருக்கும், பட் போக போக உங்களுக்கு அந்த பயம் குறையும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இடைவெளி இருக்கு, ஒண்ணும் பண்ணாது. ஆமா, புழு கூட நீங்க சின்ன சின்ன புழு எல்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இப்போ சிலவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, புழு பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்ப சிலவங்களுக்கு தொழில் நிமித்தமாக புழு பார்க்க வேண்டிய இருக்கலாம். இப்ப அவங்க வந்து வேளாண்மை துறையில இருக்காங்கன்னா நிறைய புழு பார்க்க வேண்டிய இருக்கும். அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா கிரேடட் எக்ஸ்போஷர். ஒன்னு வந்து வெறும் படத்தை பாக்குறது, சிலவங்களுக்கு படத்தை பார்த்தாலே பயமா இருக்கும். படத்தை பாக்குறது, டெக்ஸ்டர் இருக்கிறத தடவி பாக்குறது, அப்புறம் கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறது, பக்கத்துல வச்சு பாக்குறது, கையில வச்சு பாக்குறது, அப்படின்னு படிப்படிப்படியா கொண்டு வந்தோம்னா கூடவே ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸும் கொடுத்தோம்னா அந்த எக்ஸ்போஷர்ல பயம் குறையும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம், பேய் பயம் சொன்னீங்க. பேய் வந்து கதையில தான் இருக்குமா, நிஜத்துல கிடையாது. அது நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாக்குறது. அந்த பயம் வர்றதுக்காக தான் நிறைய பேர் போறாங்க தியேட்டர்ல போய் பார்க்க ஆசைப்படுறதே அதுக்காக தான். அது போயிட்டு அது ஒரு சுவாரஸ்யம் கேளிக்கைன்னு எடுத்துட்டு விட வேண்டியதான். 2-3 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அது நார்மல், எல்லாருக்குமே வர்றதுதான். அர்ச்சனா, உங்களுடைய பயங்கள், உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ், அது எல்லாத்தையுமே நீங்க எப்படி போக்கணும், அதெல்லாம் என்ன காரணத்தினால இருக்கு அப்படிங்கறத டாக்டர் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாமா? அடுத்ததா வந்தவாசில இருந்து தேவி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தேவி. வணக்கம். சொல்லுங்கம்மா. சரி. சரி. தேவி, நீங்க பேசுறது கொஞ்சம் புரியலமா, கொஞ்சம் தெளிவா பேச முடியுமா? எனக்கு 3 பிள்ளைங்க. சரி. ஹலோ. சரிங்கம்மா. எனக்கு 3 பசங்க. சரி. 3 பசங்களை எங்க வீட்டுக்கு டெய்லி கிரீன் ஷாப்ல வச்சு ஏதாவது அந்த சண்டை இருக்கும்போது என் குழந்தை என் குழந்தைக்கு கொஞ்சம் பயம் அதிகமா விழுந்து போச்சு. அவன் இன்னைக்கு காலையில கூட சொல்லிட்டு போகும்போது போவேன், அப்பா வந்து இன்னைக்கு அண்ணனுக்கு அது சாமி கும்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. டெய்லி ஏதாவது ஒரு சண்டை போட்டு. சரிங்கம்மா. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்றாங்க, அதனால வந்து குழந்தைங்க அவர் வந்துறதுனால பிரச்சனை, சண்டை அந்த மாதிரி பார்த்து பயப்படுறாங்க. சரி, அதாவது இது எல்லோருக்கும், அந்த குடிகார கணவர் வைத்திருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு ப்ராப்ளம் தான். நீங்க வேணும்னு அப்படி பண்றது இல்ல. பட் எனிவே, பிள்ளைகளை வந்து நீங்க அப்பாவுடைய நல்ல குணங்களையும் பார்க்க சொல்லுங்க. எல்லாத்தையுமே கெட்ட குணங்களும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும். அப்பா வந்து இந்த குடி பழக்கத்தினாலதான் இப்படி மாறுறாரு, இல்லன்னா அவர் ஒரு தன்மையான நல்ல மனிதர், அப்பா வந்து குடிக்கும் போது அது மூளைய பாதிச்சிருது அப்படின்னு நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தீங்கன்னா, மத்தபடி அப்பா நல்லவரு, அவர் குடிக்காம இருக்கும்போது நீங்க பாருங்க எவ்வளவு அன்பா இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க அதை மாத்தி அவங்கள பிள்ளைகளை அந்த பயத்துல இருந்து விடுபட்டு வளர்க்கணும். ஏன்னா அப்பாவே பாத்துக்கிட்டு இருக்க பிள்ளைகள் பயப்படதான் செய்வாங்க. அப்பா அடிக்கும் போது, உங்கள்கிட்ட சண்டை போடும் போது, உங்களை அடிக்கும் போது, இது எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. குடி வந்து அப்படி ஒரு வெறியை ஏற்படுத்திடும். அதாவது குடிச்சு குடிச்சு அவங்க மூளையெல்லாம் மழுங்கி போய் அவங்களுக்கு தப்பான காரியம் கூட அதுக்கப்புறம் கரெக்டா தெரியும். அதாவது வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் விக்கிறது, குழந்தைகளை போட்டு அடிக்கிறது, குழந்தைகளை போய் வாங்கிட்டு வான்னு சொல்றது, இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடி வந்து அப்படி நம்ம மனசாட்சியை வந்து மழுங்கடித்து விடும். நீங்க வந்து அப்பாட்ட இத சொல்லுங்க, உங்களை பார்த்து பயப்படுறாங்க, 3 பிள்ளைகள் பிறந்தாச்சு, நீங்க இன்னும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்னு உங்க ஹஸ்பண்ட் அதை நிப்பாட்டுறதுக்கும் ஒரு வழியா சொல்லுங்க. நீங்க அந்த குழந்தைகளை அப்பாவுடைய நல்ல பக்கத்தை மட்டும் பார்க்க வச்சு நீங்க வளர்க்கணும். தேவி, டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கணவர் கிட்ட அவரு நார்மலா இருக்கிற டைம்ல குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அவரால் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, இவ்வளவு பயப்படுறாங்க அப்படிங்கறது அவருக்கும் புரிய வைங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் கிட்டையும் அப்பா வந்து இந்த பழக்கத்தை தவிர மத்தபடி ரொம்ப நல்ல அப்பா தான் அப்படிங்கறத அவங்க கிட்டையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம்.
வேரினை தூவிய விதைகளையே தூக்கி எறிகிற இலைகள் மாதிரி இருக்காங்க சில பேர். அது கூட நல்லதுதான். அப்போதுதான் நாம் வளர்ச்சி அடைய முடியும். வாழ்க்கையில சங்கடங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி வந்து போவதை நினைச்சு கலங்காம அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற நினைப்புல மூழ்கி போனாவே வாழ்க்கையில கரையேறிடலாம். காய்ந்து போனது குட்டை, நிலத்திற்கு பசி, கருவாடாய் போன மீன்கள் காக்கைக்கு ருசி. இதுதாங்க வாழ்க்கை. எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்கதான் செய்யுது. வாழ்க்கைய துணிச்சலா எதிர்கொள்வோம். மனதோடு பேசலாம். தொடர்பு கொள்ள 0443632994 044330427777. அடுத்ததா திண்டிவனம்ல இருந்து சங்கீதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 5 months ஆகுது. சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பிசினஸ் பண்றாரு, நிறைய சொத்து இருக்கு அப்படிலாம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி. ஆனா ஒரு 20 daysலயே அவங்க சொன்னது எல்லாமே போய் அவர் எந்த வேலைக்கும் போறதில்ல. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க வீட்டுல, மாமனார் மாமியார்ல இருந்து ஹஸ்பண்ட்ல இருந்து. சரி. அந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எல்லாத்துக்குமே போய் நான் நடிப்பு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க வீட்டுக்கு இப்ப 20 daysல வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப வீட்டுக்கு 5 months ஆகுது. இப்ப மேல பிரச்சனை பெருசாகி எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு, நீ அந்த வீட்டுக்கு போவே வேணாம், இப்படி ஒரு லைஃப் உனக்கு வேண்டாம், நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுதான், நாங்களே உங்க லைஃப வீணாக்கிட்டோம், நீ அந்த லைஃப் விட்டு டைவர்ஸ் பண்ணிடு அப்படி சொல்றாங்க. சரி. எனக்கு இதுல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அவரை திருத்த முடியுமா இல்ல டைவர்ஸ்க்கு அப்புறம் இருக்க லைஃப் நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்கு. சரிங்க சங்கீதா, நம்ம இத பத்தி கேட்கலாம். டாக்டர் சங்கீதம்மா, நீங்க எவ்வளவு நாள் அங்க இருந்தீங்க அவர் வீட்டுல? ஒரு 20 days இருந்தேன் சார். 20 daysலயே வந்துட்டீங்க இல்லையா? ஆமா சார். ஓகே. இதாவது நீங்க சொன்னீங்க, எனக்கு இது வரைக்கும் நீங்க சொன்னது நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. இது அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஆமா சார். ஆமா, நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அவரு குடும்பத்தினர் எல்லாரும் சொல்றாங்க. பிளஸ் நீங்க அங்க அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இப்ப பண்ண வேண்டியது, நீங்க சொன்னீங்க அவரை திருத்த முடியுமான்னு. ஒரே ஒரு முயற்சி வேணா கடைசியா எடுத்து பாருங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, 2 பேருமா ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போவோம், பேசி பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு நார்மலா திருமண ப்ராப்ளம்னு அவங்க மனநல மருத்துவர்கிட்டயோ ஆலோசகர்கிட்ட வரும்போது 2 பேருமே அதுல அந்த திருமணம் மோசமாறதுக்கு 2 பேரோட பங்களிப்பும் இருக்கும். இங்க நீங்க சொல்றீங்க 20 நாளைக்குள்ளேயே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. சோ இதுல அவரோட பங்களிப்பு நிறைய இருக்கிறதா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இருக்கு. சோ அவரும் தயாராக இருந்தா 2 பேருமே நீங்க மேரிட்டல் தெரப்பிக்கு போலாம். அவர் தயாரா இல்ல அங்கேயும் நிறைய பொய் சொல்றாரு அப்படின்னு உண்டுன்னா, இது எவ்வளவு நாளைக்கு கொண்டு போனோங்கிறது, எவ்வளவு நாள் டிலே பண்ணணும் அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நீங்க சரி நான் முயன்றாச்சு முடியல, அதனால தைரியமா நீங்க விவாகரத்து பண்ணலாம். விவாகரத்து பண்ணதுனால வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்ல. இப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே திறந்த மனதோடு தான் இருக்காங்க நிறைய குடும்பங்கள்ல. அதனால விவாகரத்து செஞ்சா கூட உங்களுக்கு டெபினட்டா இன்னொரு வாழ்க்கை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு காலக்கெடு வச்சுக்கோங்க உங்க மனசுல, இந்த நேரத்துக்குள்ள நம்மளால இவரை திருத்த முடியுமான்னு பாப்போம். திருத்த முடியலன்னா நீங்க உங்க சொந்த கால்ல நிக்க பாக்கணும். படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு வேலைக்கான தகுதிகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா திருமணம் வேற செஞ்சா கூட உங்க கால்ல நிக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கட்டும். அதையும் பாத்துக்கோங்க. நீங்க சங்கீதா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. கடைசியா ஒரு வாய்ப்பா உங்க கணவர்கிட்ட நீங்க பேசி பாருங்க. பேசி 2 பேருமே ஒரு மனநல ஆலோசகரை போய் சந்திச்சு அதுக்கப்புறமா உங்க லைஃப்ல ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு பாருங்க. இல்லனா அவர் சொன்ன மாதிரி அந்த காலக்கெடு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ நல்ல முடிவா நீங்க எடுத்து உங்களுடைய படிப்பு, வேலைகள், அது சம்பந்தமான முயற்சிகள், அதற்கான யோசனைகளை நீங்க ஈடுபடலாம். அடுத்ததா புவனேஸ்வர்ல இருந்து சீதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சீதா. வணக்கம். நானு என்னுடைய ஏஜ் 65 ஆயிடுச்சு இப்போ. சரிங்கம்மா. நான் ரொம்ப வருஷமா அந்த தலைவலினால ரொம்ப கஷ்டப்படுறேங்க. சரி. இந்த தலைவலினா எப்பவும் தலைவலி வரதில்ல, இந்த புருவத்துக்கும் கண்ணுக்கும் இடையில வலி வருது. சரி. வலி அப்படி வருதுன்னா ஒரு பின் டிராப் இது பண்ற மாதிரி, ஒரு ஊசி குத்துற மாதிரி வலி 2 நிமிஷத்துல அந்த வலி போயிடுறது. சரிங்கம்மா. இத்தனை கஷ்டப்பட்டு இருக்கேன். பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல,
சாப்பிடாத மருந்தும் இல்ல, எல்லா விதமான டாக்டர்ஸ் கிட்டையும் ஆனா இதுக்கு கடைசியில இது பிரெயின்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி. ஆனா அந்த ஆபரேஷன்ல எனக்கு சக்சஸ் கிடையாது, சக்சஸ் ஆகிறது ரொம்ப ரேரா இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்றாங்க. இதுக்கு என்ன வழியமா செய்யறது? சரிங்கம்மா. டாக்டர் சுபாஷ், நீங்க சைக்கியாட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணிருக்கீங்களாமா? எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் கன்சல்ட் பண்ணிருக்கேன்ப்பா. சைக்கியாட்ரிக் டேப்லெட்ஸ் கொஞ்ச நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டு இருக்கீங்களா? டெக்னிக்கால் சிக்டமர்ன்ற டேப்லெட் நான் சாப்பிட்டுருக்கேன். சரி. இப்ப வந்து நீங்க சொல்றத பார்த்தா சைக்கலாஜிக்கல் பெயின் மாதிரி தெரியுது. தேவையில்லாம அவசரப்பட்டு 65 வயசுல நீங்க போய் ஒரு பிரெயின் சர்ஜரிக்கு போகாதீங்க. அதுக்கு முன்னால கம்ப்ளீட்டா மெடிக்கல் மருந்துகளால இதை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கறத எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணணும். நீங்க வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன்லயோ சிடி ஸ்கேன்லயோ உங்களுக்கு வந்து எடுத்திருக்காங்களா? அதை செக் பண்ணி இருக்காங்களா? பண்ணி பாத்துருக்காங்க, செக் பண்ணுங்க. அந்த வலி வரும்போது செக் பண்றது இல்லை, அதனால ஒண்ணுமே தெரியறது இல்ல. சரி, அப்ப நார்மல். உங்களுக்கு சிடி ஸ்கேன், உங்க எம்ஆர்ஐ எல்லாம் நார்மல். அப்ப வந்து ஆபரேஷன் பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ நீங்க சைக்கியாட்ரிஸ்ட நீங்க கன்சல்ட் பண்ணி இந்த அது மாதிரி அந்த டைப் ஆஃப் பெயினும் நீங்க சொல்றீங்க புருவத்துக்கும் கண்ணுக்கும் நடுவுல அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு பெயின் வருது, ஒரு சில செகண்ட்ஸ் வருது, அதுக்கப்புறம் போயிருதுன்னு சொல்றீங்க. இது டிப்பிக்கலா கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் பெயின் மாதிரி தான் தெரியுது. ஏதோ மனசுக்குள்ள உள்ள ஏதோ ஒரு வருத்தம், ஒரு பயம், அதாவது மனசுல உள்ள ஒரு வலி உடம்பு வலியா வெளிப்படுது. நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போங்க, அவரையே தொடர்ந்து கொஞ்ச நாள், அதாவது 6 மாச காலமாவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட நீங்க இருக்கணும். 6 மாச காலமும் அவர் சொல்றது சரியில்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மாத்தலாம். அந்த டியூலாக்சிட்டின் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் இந்த மனசுல உள்ள வலிகள் அதை குணமாக்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. அவசரப்பட்டு பிரெயின் சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டாம். சீதாமா, டாக்டர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க பல மருத்துவர்களை பார்த்திருந்தாலும், மனநல மருத்துவரையே பார்த்திருந்தாலும், மறுபடியும் ஒரு தடவை ஒரு மனநல மருத்துவரை அணுகி அவங்க கிட்ட ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வர இந்த தலைவலி சரியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அலறி கிடக்கும் மனதை கொஞ்சம் ஆகாயத்தில் பூட்டு, விலகி செல்லும் மேகம் பார்த்து விடியலை காட்டு, இருளை அள்ளி பூட்டிக் கொள்ளும் இரவுகள் வரும் போகும், ஒளி வீசும் சூரியனும் அனுதினமும் பிறக்கும், எதுவுமே நிரந்தரமில்லை, சுகமும் தந்திடும் தொல்லை உண்மைதான். அதனால்தான் என்ன பிரச்சனைகள் வந்து போனாலும் வாழ்க்கையை வாழணும். இறுக்கம் தொலைக்க தனிமை தேடி இறுகி போகிறவர்கள் எத்தனையோ பேர். மனம் விட்டு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063294 0443042277. அடுத்ததா நாகப்பட்டினம்ல இருந்து ராதிகா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராதிகா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 32 ஆகுது. சரி. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி. ஹஸ்பண்ட் டீச்சரா இருக்காங்க. சரி. எனக்கு வந்து சுத்தம் மாதிரி இந்த தண்ணியில ரொம்ப நேரம் எந்த வேலை செஞ்சாலும் தண்ணியில ரொம்ப நேரம் செய்யற மாதிரி தோணுது. செஞ்சிட்டு இருக்கேன். துணி அலசினாலும் ரொம்ப நேரம் அலசுறேன். சமையல் செஞ்சாலும் ரொம்ப நேரம் கழுவி எதை தொட்டாலும் கையை கழுவி செஞ்சிட்டு இருக்கேன். சரி. இது எனக்கு வந்து 7-8 வருஷமாவே இருக்கு. சரி. எனக்கு கண்ட்ரோலே செய்ய முடியல. எந்த வேலை செஞ்சாலும் டிலே ஆகுது. சுத்தம்னு தோணுது. இதுக்கு 6 மாசமா மனநல மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரி. டேப்லெட் சாப்பிட்டுட்டு ஒரு 2% தான் கம்மியாயிருக்கு. அதுக்கு மேல ஒரு அந்த அருவருக்கு அசுத்தப்படுது, அது மட்டும் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்க தவிர மற்றபடி எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. சரி. நேற்று வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாகும். அந்த தட்டில நான் வந்து ரொம்ப நேரம் ஏதாச்சும் இதனால பிரச்சனைகள் வருது வீட்டுல. சரி. இது வந்து ஜாஸ்தியாவும் இது ட்ரீட்மெண்ட் எடுக்காம ஜாஸ்தியாவும் எனக்கு பாதிச்சுட்டு இருந்துச்சு. லைட்டை போட்டு நிறுத்துறது, ஃபேனை போட்டு நிறுத்துறது, இது மாதிரிலாம் இருக்கு. எதா இருந்தாலும் செட்டப் பண்ணிட்டே இருக்கேன். சிலிண்டரு டப்பா அதெல்லாம் அடிக்கடி மூடுறது பண்றது, வெளியில போக கஷ்டப்படுறது, கேட்ட திறகு எதா இருந்தாலும் சுத்தமாவே ரொம்ப பாதிச்சிருக்கேன். சரி. அதனால டாக்டர் கிட்ட 6 மாசம் 7 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. இது வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கேட்டுக்கிறாங்க. அப்புறமே வந்து எல்லாருக்குமே இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே உறவினர்கள்லாம் இது வந்து நீனா செய்யறது, நீனா ஏற்படுத்திக்கிறது, இது சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் அப்படின்னு சொல்லி கூட இது பண்றாங்க. அது ரொம்ப எனக்கு பாதிக்கிட்டு அதுல இருந்து நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு தான் கேக்குறேன். சரிங்க ராதிகா. டாக்டர் மோகன்ராஜ்.
அம்மா இப்போ வந்து நீங்க சொல்றது வந்து 2 பேர் முன்னாடியும் கேட்டிருந்தாங்க, இந்த எண்ணெய் சுழற்சி நோயின்னு சொல்றோம் இல்லையா, ஓசிடின்னு சொல்லுவோம். அதாவது இந்த தண்ணியில ரொம்ப நேரம் இருக்கணும், திரும்ப திரும்ப அதை கழுவிக்கிட்டே இருக்கணும் தோன்றது எதுக்குன்னா, உங்க மனசுல அந்த எண்ணம் வரும், இன்னும் அழுக்கு போகல, இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கு, கிருமிகள் வந்துடலாம் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் அழுக்கு போயாச்சு நல்லா பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சா கூட திரும்ப திரும்ப கழுவ தோணும். சோ டிப்பிக்கலா இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கை 5-6 தடவை கழுவுவாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி, குளிக்கும் போது ரொம்ப நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம், குளிக்கிறதுக்கு முன்னாடி பக்கெட்டை கழுவுறது, பைப்பை கழுவுறது எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க இப்போ சொன்ன மாதிரி துணி கழுவும் போதும் ரொம்ப நேரம் ஆகுது. இது வந்து ஒரு நோயோட அறிகுறி, ஓசிடி இல்லைன்னா எண்ணெய் சுழற்சி நோய். இதே மாதிரி நீங்க சொன்னீங்க, இது மட்டும் இல்ல, நிறைய விதத்துல எண்ணங்கள் வருது. பாத்திரங்களை திறந்து மூடுறீங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கதவை செக் பண்ணுவாங்க, பூட்டி இருக்கா இல்லையா, பூட்டி இருக்கு தெரியும், இருந்தாலும் திரும்ப திரும்ப செக் பண்ணுவாங்க. சுவிட்ச திரும்ப பாப்பாங்க, வண்டி பூட்டி இருக்கோமான்னு திரும்ப பாப்பாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா, அந்த மனசுல வந்து இல்ல அது பண்ணலன்னு தோணும் போது திரும்ப செக் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு மூளையில செரட்டோனின் ஒரு சில தடங்கள்ல 2 நரம்புக்கு நடுவுல இருக்கிற அந்த ரசாயனம், அது வந்து செரட்டோனின் பேரு. இந்த பர்டிகுலர் நோய்க்கு அது கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால வருது. தானாவும் நடக்கலாம், இல்ல சிலவங்களுக்கு சில வாழ்க்கை நிகழ்வுகளாலையும் வரலாம். நாங்க என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேருக்கு தானாதான் நடக்கும். அது வாழ்க்கை நிகழ்வுகளால வந்ததுன்னா அதையும் நம்ம பேசி சமாளிக்கணும். மருந்துகள் நீங்க கேட்டீங்க முடியுமா, நல்லா பண்ண முடியுமான்னு. 80-90 விழுக்காடு நோயாளிகளுக்கு நல்லாவே தீர்வு கொடுக்க முடியும் இந்த மருந்துகள்ல. என்ன பண்ணுவோம்னா, இதுக்கே ஒரு 8-9 மருந்துகள் இருக்கு. ஆரம்பிச்சு அது சரியா ஆகலைன்னா கூட்டுவோம், கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுவோம். அதிகமான ஒரு மருந்துடைய அதிகமான பவர்லயும் சரியாகலைன்னா அந்த மருந்தை கொஞ்சம் மாத்துவோம், கொஞ்சம் வேற மாதிரி வேலை செய்யற மருந்துகள். மருந்து கூட பிஹேவியரல் தெரப்பின்னு சில பயிற்சிகள். இப்ப என்னன்னா, நான் இவ்வளவுதான் 2 தடவை தான் கழுவ போறேன், அழுக்கு இருக்கோ இல்லையோ பரவாயில்ல நான் விட போறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு டென்ஷன் கூடும். அந்த டென்ஷன் குறையறதுக்காக தான் நீங்க கழுவுறீங்க. பட் அந்த டென்ஷன் கூடும் போது அதை குறைக்கிறதுக்கு வேற வழிமுறைகள் இருக்கு. உங்களுக்கு மூச்சு பயிற்சிகள், வேற ரிலாக்ஸேஷன் தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு, இது வந்து நாங்க ரெஸ்பான்ஸ் பிரிவென்ஷன், எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் பிரிவென்ஷன் சொல்லுவோம். அதாவது கழுவக்கூடிய இடத்துல கழுவாம நிறுத்துறது. பயம் கூடும் பட் இறங்கிடும். சில நேரம் நாங்க என்ன பண்ணுவோம், வேணும்னே கைய அழுக்கு பண்ணிட்டு எவ்வளவு நேரம் கழுவாம இருக்க முடியும், 2 நிமிஷம் இருக்க முடியுமா, ஹார்ட் வேகமா அடிக்கும் இருந்தாலும் கழுவாம இருக்க முடியுமான்னு அது பிராக்டிஸ் பண்ண மருந்தும் சரி பிஹேவியரல் தெரப்பியும் சேர்ந்து பண்ணும்போது கழுவுறது நல்லாவே குறைக்கலாமா. நான் சொன்ன மாதிரி 80-90 விழுக்காடுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தர முடியும். நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. ராதிகா, டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க மாத்திரை மருந்துகள் சாப்பிடுறதோட சேர்ந்து அந்த பிஹேவியரல் தெரப்பி அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் அதையும் முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் சொல்லுங்க, இது நானா பண்ணிக்கல, இது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை தான், மாத்திரை மருந்துகள் சாப்பிடும் போது எனக்கு சரியா போயிடும் அப்படின்னு நீங்களே அவங்க கிட்ட எடுத்து சொல்லலாம். அடுத்ததா சென்னையில இருந்து அனுராதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் அனுராதா. வணக்கம் மேடம், உங்க ப்ரோக்ராம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, நிறைய விஷயம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ மேடம். எனக்கு டாக்டர் ஒரு 2 क्वेश्चन கேட்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு வந்து இந்த நாய் பூனெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்போ வந்து மேரிட், நானு குழந்தை ஒண்ணு இருக்கு. எனக்கு ரோட்ல நடந்து போகும்போது நாய் பின்னாடியே வந்தாலும், தெரு நாய் சொல்றேன், எந்த நாய் வந்தாலும் பக்கத்துல ஏதாவது வந்ததுன்னா ஏதோ நம்மள கடிச்சிருமோ, நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு. தூரத்துல இருந்தா கூட அந்த நாய் வந்து நம்மள வந்து பாத்துட்டு போற மாதிரி, என்னங்க கடிச்சிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஒரு இன்சிடென்ட் நடந்தது, சின்ன வயசுல நான் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு நாய் என்ன துரத்துச்சு. அந்த டைம்ல இருந்து எனக்கு இப்ப வரைக்கும், இந்த ஏஜ் வரைக்கும் எனக்கு பயம் வந்துட்டே தான் இருக்கு. அது ஒரு பிரச்சனை. செகண்ட் திங் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆக போகுது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து தன்னோட இன்கம்ல என்ன எக்ஸ்பென்சஸ் பண்றாரு அதெல்லாம் எதுவுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டாரு, ஓப்பனாவே இருக்க மாட்டாரு. இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ஹைட் அண்ட் சீக்கும் இருக்க கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா அவர் வந்து எந்த டிரான்ஸ்பரண்டும் இல்லாம ஒரு மாதிரி எல்லாமே மறைக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. இத்தனைக்கும் எங்களோட அரேஞ்ச் மேரேஜ் தான், மற்றபடி நல்லா பாத்துக்கிறாரு. சில விஷயங்கள், பினான்ஸ் விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்க மாட்டாரு.
அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்கிட்ட கேட்கணும். எனக்கு மைண்ட் ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு சில நேரத்துல இதே பத்தி யோசிச்சு யோசிச்சு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் மேடம். சரிங்க அனுராதா. டாக்டர் சுபாஷ், நாய் பூனை வந்து ஒரு பயம் சொல்றீங்க, ஆனா இன்னொன்னு ஒரு வித்தியாசமா சொல்றீங்க. எந்த நாயும் என்னையே பாக்கும், என்ன பக்கத்துல வந்து பாத்துட்டு போகும் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து கொஞ்சம் அதீத கற்பனை. பயம் இருக்குது ஓகே, பட் இந்த கற்பனை வந்து இங்க கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு இருக்குது. அதை நீங்க கர்டைல் பண்ணுங்க. பிராக்டிக்கலா ஆகணும், பிராக்டிக்கல் ஆகணும். நிறைய பேருக்கு நாயை பார்த்தா பயமா இருக்கும், நிறைய பேரை நாய்கள் துரத்தும், அதனால உங்க பயம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, பைனான்சியல் விஷயம். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா ஹஸ்பண்ட் பினான்சியலா ஓபனா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். அதனால நான் இன்னும் கூட கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். பினான்சியல் ஓபன்னஸ், அதாவது நிறைய கல்யாணங்கள் டைவர்ஸ் கல்யாணம் இது பண்றதுக்கு மெயின் ரீசன் பினான்சியல் ஓபன்னஸ் இல்லாம இருக்கிறது. நிறைய ஆண்கள் வந்து ஓப்பனா தன்னை வந்து மனைவிய ஒரு இணையா நினைத்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு பினான்ஸ் விஷயத்த பகிர்றது இல்ல. ஆனா அது கல்யாணத்தை சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து பினான்சியல் கோல்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு இது வாங்கிட்டாங்க, இது இப்படி வாங்கிட்டாங்க, இதை நம்ம செய்யணும், நம்ம ஒரு கார் வாங்கணும், இல்ல ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு பைக் வாங்கணும், ஏதோ ஒரு பினான்சியல் கோல்ஸ். இல்ல குழந்தைக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கணும், இல்ல எனக்கு நீங்க பர்த்டேக்கு இது தாங்க. அப்போ வந்து பினான்சியல் பத்தி பேசுங்க. அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, இப்படி செலவாகுது, நான் இதை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல நீங்க போங்க. போனா அவர் சில வேளை ஷேர் பண்ணுவாரு. அது மாதிரி என்ன செய்றீங்க, ஏது செய்றீங்க அப்படின்ட்டு எரிச்சல் அடையாம ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங், ஃபால்ட் ஃபைண்டிங் மோடுக்கு போகக்கூடாது. என்ன தப்பு, ஹஸ்பண்ட் ஏன் இப்படி செய்யறாரு அப்படின்னு அப்படி போகக்கூடாது. நீங்க ஃபேக்ட் ஃபைண்டிங், ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏதாவது அவருக்கு இது இருக்கா, டென்ஷன் இருக்கா, நான் அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் மோடுல அவர்கிட்ட நீங்க கேளுங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. யூசுவலா சொல்லணும். சரி, சில ஆட்கள் வந்து இப்ப நிறைய வீட்டுல வந்து பிசினஸ்ல இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது. சில ஆண்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து பகிரவே தெரியாது. அப்போ நீங்க வந்து உங்க விஷயத்த அந்த பணத்துல செலுத்தாதீங்க. பெண்கள் வந்து ஒரு வீட்டுல மத்த விஷயங்களை தான் பாக்கணும். ஹஸ்பண்ட் பணத்தை நல்லா பாத்துக்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் வசதியா கரெக்டான டைம்ல கிடைக்குதுன்னா நீங்க உங்க கவனத்தை பணத்துல செலுத்தாம மத்த விஷயங்கள்ல செலுத்துங்க. குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கலாம், சரி டூருக்கு நம்ம எங்க போகலாம், எங்க கோயில்களுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்றதுல நீங்க இன்னும் கொஞ்சம் அதுல கவனம் செலுத்தலாம். ஓகே, சோ அல்லது நீங்க உங்களுக்கு பொருள்கள் வாங்குறது, சொத்துகள் வாங்குறது, அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அனுராதா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய கணவர் உங்ககிட்ட பினான்சியல் விஷயத்துல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னா அது அவர்கிட்ட இருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்ல ஒருவேளை அவருக்கு சொல்ல தெரியலையோ அந்த காரணத்தினால அவர் சொல்லாம இருக்கலாம். அது எதுன்னு நீங்க பார்த்து அவர்கிட்ட நிதானமா பேசி எடுத்து சொல்லி புரிய வச்சீங்கன்னா நிச்சயமா அவர் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாரு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் சுபாஷா. நன்றி டாக்டர் மோகன்தாஸ். காடு மேடு கடந்து ஓடும் நதியை போல வாழ்வோம். ஒட்டுமொத்த அன்பை கொட்டி சமுத்திரமாய் கிடப்போம். பிரச்சனைகள் இனி தவிடுபொடி. பேசி சமாளிக்க முடியாதது எதுவுமே இல்லை, பேசி தீர்ப்போம். புத்தகங்களின் இடுக்குகளிலும் நோட்டுகளின் மடிப்புகளிலும் மயில் வளரும் என்று நம்பிக்கை இருந்தது சிறுவயது. அது காலத்தின் யதார்த்தம். என்னை விட்டு மரங்கள் ஓடினால் என்ன, நிலா வருகிறது என்னோடு என்று ஜன்னலோரம் பயணிக்கிற பயணம் மாதிரி பிரச்சனைகளை கண்டு பதறாமல் நடை போடுவோம். மீண்டும் மனதோடு பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.